வணக்கம். திரையரங்கம். ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த். இது ஒரு அமெரிக்க திரைப்படம். 3D தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் காரத் எட்வர்ட்ஸ். இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை எழுதியிருப்பவர் டேவிட் கோயப். யுனிவர்சல் பிக்சர்ஸ் இந்த திரைப்படத்தை உலகமெங்கும் மக்களின் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த படத்தில் பிரதான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் மிக பிரபலமான ஹாலிவுட் நட்சத்திரமான ஸ்கார்லட் ஜோஹன்சன். 17 வருடங்களுக்கு முன்னால் அட்லாண்டிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஹியூபர்ட் என்ற தீவில் உருவாக்கப்பட்ட சோதனை சாலையிலிருந்து டைனோசார் தப்பித்து ஓடி விடுகிறது. அந்த டைனோசார் ட்ரைனானோசர் என்ற இனத்தை சேர்ந்த டைனோசார். அப்போது அந்த சோதனை சாலையில் மிகப்பெரிய சேதம் உண்டாகி சோதனை சாலை நெருப்பில் எரிந்து மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகிறது. 17 வருடங்கள் கடந்து ஓடுகின்றன. இப்போது உலக வெப்பநிலையில் உண்டான பல மாற்றங்களால் எல்லா இடங்களிலும் டைனோசார்கள் இருக்க முடியாது என்ற சூழல் உண்டாகிறது. ஈக்குவேட்டர் என்ற பகுதியில் மட்டும்தான் டைனோசார்கள் வாழ முடியும் என்ற நிலை உண்டாகிறது. அப்படிப்பட்ட நிலையில் பிரபலமாக இருக்கக்கூடிய மருந்துகளை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சிலரை அனுப்பி வைத்து டைனோசாரின் உடல்களில் இருந்து பிளட் சாம்பிள் எடுத்து கொண்டு வந்து அவற்றை வைத்து மருந்துகளை தயாரித்து இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்கலாம் என்று தீர்மானிக்கிறது. அதைத் தொடர்ந்து அவர்கள் சிலரை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த சிலரில் இடம்பெற்றிருப்பவர்தான் ஸ்கார்லட் ஜோஹன்சன். அவர் ஜோரா பென்னட் என்ற கதாபாத்திரத்தில் வருகிறார். அவர் இருக்கக்கூடிய குழுவின் தலைவராக டங்கன் என்பவர் இருக்கிறார். அந்த மருந்துகளை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்தைச் சேர்ந்த மார்ட்டின் கிரெப்ஸ் என்பவரும் அந்த குழுவில் இருக்கிறார். டாக்டர் ஹென்றி என்பவரும் இருக்கிறார். இந்த குழு பல வகையான இக்கட்டுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. டைனோசார்கள் உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக படக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சம்பவங்கள் மிகவும் அருமையாக படமாக்கப்பட்டிருக்கின்றன. டைனோசார்கள் மிகவும் வேகமாக இவர்கள் அனைவரையும் தாக்கி வரக்கூடிய சூழல்களில் அவற்றிடம் இருந்து தப்பிப்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எந்த அளவிற்கு பயப்படக்கூடிய அளவில் இருக்கின்றன என்பதை படம் முழுக்க நம்மால் பார்க்க முடிகிறது. கடல்களில் மட்டுமே இருக்கக்கூடிய மோசாசாரஸ் என்ற டைனோசார், தரையில் மட்டுமே வாழக்கூடிய டைட்டானோசாரஸ் என்ற டைனோசார், கோட்சலா கோட்டஸ் என்ற காற்றில் வாழக்கூடிய டைனோசார், இப்படி 3 வகையான டைனோசார்களையும் இவர்கள் சென்று பார்க்கிறார்கள். அந்த 3 வகையான டைனோசார்களின் சரீரங்களிலிருந்தும் இவர்கள் பல கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு பிளட் சாம்பிள்களை எடுக்கிறார்கள். இதற்கிடையே சிறிய கப்பலில் பயணிக்கக்கூடிய ரூபன் என்பவர் அவருடைய 2 மகள்களான தெரேசா, இசபெல்லா, அவர்களுடன் தெரேசாவின் நண்பனான சேவியர், அவர்கள் பயணிக்கக்கூடிய கப்பல் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக அவர்களும் டைனோசார்களை பார்க்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகி தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த அளவிற்கு அவர்கள் படாத பாடு படுகிறார்கள். அந்த சிறுமிகள் இருவரும் டைனோசார்களை பார்த்த பிறகு எந்த அளவிற்கு அச்சப்படக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அனுபவங்களை பெறுகிறார்கள். கப்பலில் பயணம் செய்து வந்த அவர்கள் பல ஆபத்துகளை சந்தித்து இப்போது மிகுந்த கவலைக்கு உள்ளாகக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய காரியத்தை ஜோரா பென்னட் இருக்கக்கூடிய குழுவினர் செய்கிறார்கள். இந்த சாகச பயணத்தில் லெக்லர்க், நினா, பாபி என்ற
மூவர் மரணத்தை தழுவ வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. இதற்கிடையே இந்த குழுவில் இருக்கக்கூடிய மார்ட்டின் மிகவும் கஷ்டப்பட்டு சேகரித்த அந்த பிளட் சாம்பிள்களை யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக திருடி கொண்டு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்து அதற்கான முயற்சியிலும் அவன் இறங்குகிறான். அனைத்து காரியங்களும் முடிந்த பிறகு ஒரு ஹெலிகாப்டரை அங்கு வரவழைக்கிறார்கள். அந்த ஹெலிகாப்டர் உரிய இடத்தில் வந்து சேர்வதற்கு விளக்கொளியை காட்டி ஹெலிகாப்டர் கீழே இறங்குவதற்கான முயற்சிகளை ஹென்றி செய்கிறான். இவற்றையெல்லாம் தாண்டி கீழே இறங்கக்கூடிய ஹெலிகாப்டரை டைனோசார் கடுமையாக தாக்க அந்த ஹெலிகாப்டர் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி பற்றி எரிகிறது. படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் பல டைனோசார்களின் தாக்குதல்களிலிருந்து தப்பிக்கக்கூடிய அனைவரும் ஒரு படகில் உயிரை கையில் பிடித்து கொண்டு எப்படி தப்பிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். தாங்கள் மிகவும் கடுமையாக போராடி சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பிளட் சாம்பிள்களை தனிப்பட்ட ஒரு மருந்துகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டாம் என்று தீர்மானிக்கக்கூடிய டாக்டர் ஹென்ரியும் ஜோராவும் அதை உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படும் வகையில் அவற்றை நாம் செயல் வடிவத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அருமையான தீர்மானத்திற்கு வருகிறார்கள். அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிப்பு கலைஞர்கள் அனைவரும் தாங்கள் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு மிகவும் அருமையாக நடித்து பெருமையை சேர்த்திருக்கின்றனர். குறிப்பாக ஜோரா பென்னட் என்ற அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய நீண்ட வருட நடிப்பு அனுபவத்தை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்திற்கு மிகப்பெரிய சிறப்பை உண்டாக்கி இருக்கிறார் ஸ்கார்லெட் ஜோஹன்சன். ஜான் மத்தீசன் இவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். 3D பாணியில் எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு ஒரு ஒளிப்பதிவாளருடைய உழைப்பு என்பது எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கும் என்பதை நாமே உணர்ந்து கொள்ளலாம். அதை நன்கு உணர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒளிப்பதிவாளர் கடுமையாக உழைத்து இந்த திரைப்படத்திற்கு தன்னுடைய சினிமாட்டோகிராஃபியால் பெருமையை உண்டாக்கி இருக்கிறார். அலெக்சாண்ட்ரே டெஸ்ப்ளேட் இவர்தான் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். சாகச காட்சிகள் நிறைந்த இந்த திரைப்படத்திற்கு தன்னுடைய கவித்துவத்தன்மை கொண்ட இசையை வெளிப்படுத்தி இந்த படத்தை எங்கோ உயரத்திற்கு இசையின் மூலம் இவர் கொண்டு சென்றிருக்கிறார். 3D தொழில்நுட்ப அம்சத்தை பயன்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது டைனோசார்கள் வரக்கூடிய காட்சிகள் எந்த அளவிற்கு நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற எண்ணம் நமக்கு உண்டாகிறது. அமெரிக்க பட உலகில் தொழில்நுட்ப அம்சங்கள் எந்த அளவிற்கு மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் இந்த அளவிற்கு அருமையாக இருக்கின்றன என்று நாம் பாராட்டுகிறோம் என்றால் அதற்கு இந்த திரைப்படத்தினுடைய CG காட்சிகளும் VFX காட்சிகளும் மிக முக்கிய காரணங்கள் என்பதுதான் உண்மை. அமெரிக்க பட உலகம் எந்த அளவிற்கு நவீன தொழில்நுட்ப அம்சங்களை படங்களில் பயன்படுத்தி அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு விந்தைகளை புரிந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் நம் அனைவருக்குமே உண்டாகிறது இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளை பார்க்கும்போது. காரத் எட்வர்ட்ஸ் இயக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். அப்படி பார்ப்பது என்பது உங்களுக்கு அது ஒரு இனிய புதுமையான அனுபவமாக கட்டாயம் இருக்கும்.